திட்டமிடல் இப்பொழுது இந்த ஓராண்டு ஆட்சி என்னத்தை சொல்லித் தந்ததுன்னு சொன்னால், ஏதோ மாற்றாக செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கிறது. ஆனால் அதை சரியான முறையில் முறைப்படுத்தி முன்னெடுப்பதில் இருக்கக்கூடிய சவால் தான். அதுக்கு காரணம் இவருடைய கடந்த கால சிந்தனைகள் சீரியதாக இருக்கவில்லை. ஏனால் அந்த சீரிய சிந்தனை விரிவானதாக இவற்றை அடையாளம் கண்டு மாற்றங்களை நோக்கி பயணிப்பது. மாற்றங்களை நோக்கி பயணிப்பதாக இருந்தால் நம்பிக்கை இருக்க வேண்டும். பொறுப்புகள் கையளிக்கப்பட வேண்டும். பொறுப்பை கையேற்பவர்கள் தவறுகளை இழைப்பார்கள் என்றால் இழைப்பார்கள். அதை கடந்து அவர்கள் சீரிய நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில் செழுமைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறுதான் மாற்றம் வரலாம். எல்லாத்தையும் ஒரு இடத்திலேயே முடக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் வளருவார்கள் என்று சொன்னால் அமைச்சர்கள் வளர மாட்டார்கள், துறைகள் வளர மாட்டுது, திட்டமிடல் வளர மாட்டுது. நான் சொன்னேனே, இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று அபிவிருத்திக்கான பணத்தில் 16 ப்ராஜெக்ட்ஸுக்காக $23,000 தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அமைச்சுகள் சரியான திட்டமிடலுக்கு இன்னும் வரவில்லை. அதனால் அந்த பணம் அந்த துறைகளில் முதலீடு செய்ய முடியாமலே இருக்கிறது. இது பாதிப்பானது. இதில் 2 விடயங்களை அவர் நியூஸ் வீக்கில் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இலங்கை தீவினுடைய மறுசீரமைப்பில் முக்கியமானதாக கல்வியையும் சுகாதாரத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த 2ம் கட்டமைப்பு ரீதியாக ஒரு சமூகம் சார்ந்து முக்கியமாக வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக உண்டு. ஏனால் நாடுகள் வளர்வதில் கல்வித்துறை முதன்மையானது. இந்த கல்வித்துறையை வளர்த்தெடுப்பதில் பாரிய சவால் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இந்த ஆண்டும் மிக மோசமாக இருந்தது, அடுத்த ஆண்டும் 2026க்கு மிக மோசமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு இருந்தால் கல்வித்துறை வளராது. அதாவது இன்றைய உலகம் வேகமாக மாறுகின்ற உலகத்துக்கு போட்டி போட்டால் தான் இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற நாடு. அதை குறிப்பிடுகின்றவர்கள் அதான் சொல்வார்கள், சொல்லுக்கு முதல் செயல் இருக்க வேண்டும் என்று பழகி இருக்கிறோம் நாங்கள். அதுக்கு எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தால் என்று நாமளே சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது நம்மவர்களுக்கு ஒருவருக்கும் புரிவதில்லை. அவ்வாறு இருந்தால் இவர்கள் அந்த சொல்லை சொல்லுகின்றதுக்கான செயலை காணவில்லை. என்னால் கல்வித்துறைக்கு ஒதுக்குன்றதும் பார்க்க இரட்டை மடங்களில் நீங்கள் இன்றும் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கி கொண்டிருந்து எப்பொழுது கல்வித்துறையை கட்டி எழுப்ப போறீர்கள்? நான் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன், 6% ஒதுக்குவதாக ஹரணி சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டுரை வரைந்திருந்தேன். அதுக்கு ஹரணி பதில் அளித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். நான் ஒரு நாளும் 6% சொல்லவில்லை என்று. அவர் 6% ஒதுக்குவேன் என்று சொல்லவில்லை, 6% எங்களுடைய இலக்காக இருக்கிறார் என்று சொல்லி நான் குறிப்பிட்டிருந்தேன்.